guys, welcome back to our channel. If you first time பார்க்கறீங்க என்னோட நேம் தானே and இதா நீங்க first time நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி அந்த bell button-ஐ press பண்ணிடுங்க. அப்பதான் next time நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு notifications வரும். So இன்னைக்கு நம்ம என்ன content பார்க்க போறோம் அப்படினா என்னோட recent makeup purchase. மேக்கப்னு இல்ல மிக்ஸ்டா வாங்கியிருக்கேன். அது எல்லாமே தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் காட்ட போறேன். So without further delay வாங்க வீடியோக்குள்ள போலாம். Ever since the day that you went away. So first வந்து நான் Egmore ல இருக்க ஏஞ்சல்ஸ் போயிருந்தேன். அங்க என்னென்ன வாங்குனேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். நெக்ஸ்ட் வந்து வாமையா போனேன். sowcarpetல இருக்க வாமையா போனேன். அங்க என்னென்ன திங்ஸ் வாங்குனேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட காட்டிடுறேன். So first ஒரு ஐட்டமா போவோம். So first ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஏர் கோம். இது வந்து ஏஞ்சல்ஸ்ல எடுத்தேன் நானு. இது 125. இதுல வந்து எல்லா விதமான கோமும் கொடுத்திருக்காங்க. டெயில் கோம், சில்வர் டெயில் கோம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அஃபோர்டபுளும் கூட, பட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும், மட்ட குவாலிட்டிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. இந்த பிரிசில்ஸ்லாம் கூட நல்லா இருக்குது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கிட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 ஐட்டம்ஸ் இருக்குது. 10 கோம்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இல்லை அப்படின்னா இத்தனை கோம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது, அது வேஸ்ட்டு தான். ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஒரு ஹேர் ஸ்டைல் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை தாராளமாக வாங்கலாம். பெஸ்ட். செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீப் தான். இது வந்து என்னோடய டேடிக்காக எடுத்தேன் நான். இதோட ரேட் வந்து எனக்கு தெரியல, பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து என் டேடிக்காக எடுத்தேன். இதனோட ரேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்லேயே சைடில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுவுமே நான் ஏஞ்சல்ஸில் தான் எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லேஷஸ். இது வந்து 100% ஹியூமன் ஹேர். நம்மளோட நேச்சுரல் லேஷஸ் மாதிரியே இருக்கும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ அதுக்காக இது ஒன்று பிக் பண்ணேன். அண்ட் இது கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக தான் எடுத்தேன். ஸோ தட் நம்ம மேக்கப் வீடியோவில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக தான் எடுத்தேன். கொஞ்சம் பெருசு தான் இது. ரிசப்ஷன் லுக்குக்கெலாம் கூட இந்த லேஷஸ் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கிட் வாங்கினேன். இதுலேயே வந்து தெரியுதா, இதுலேயே வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ளே வந்து ஒரு ஸ்பேட்ச்லா மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் பேக் போட இந்த கிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இதை நான் கூட பார்க்கல, அம்மா தான் பார்த்துட்டு வாங்கிக்கோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு கப்பு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு மெஷரிங் ஸ்பூன்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. இதில் மென்ஷன் இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 15, 2.5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ராப்ஸா என்னன்னு தெரியல, என்ன கணக்குன்னு தெரியல. ஸோ ஸ்பேட்ச்லா கொடுத்துருக்காங்க அண்ட் க்யூட்டாக ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த செட்டில். அண்ட் இது வந்து 90 rupees. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் கரெக்டர் தான். இது எலேகல்லேருந்து. இதோட ரேட் வந்து 695. கொஞ்சம் ப்ரைஸி தான். இது ப்ரைஸின்றதுனால தான் இத்தனை நாள் நான் வாங்காமல் இருந்தேன். பட் ப்ரொஃபஷ்னல் ரேஞ்ச் அப்படின்னும் போது இது வாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால் நான் இதை வாங்கினேன். ப்ரொஃபஷ்னல் ரேஞ்சில் பார்க்கும்போது இதுதான் அஃபோர்டபுள். ஸோ இது வாங்கினேன். பட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தாலும் சூப்பராக கவர் பண்ணும். அதனால தான் இது சூஸ் பண்ணேன். இன்னொன்று இது ஓப்பன் பண்ணலை. நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நான் யூஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு ஃப்யூச்சரில் ரிவ்யூ சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு லிப் பேலட் எடுத்தேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அது வந்து 02, இது 03. ஸோ இந்த பேலட் வந்து இப்படி தான் இருக்குது. எல்லா டார்க் கலர்ஸுமே இருக்குது. என்னோட போன பேலட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூட் கலர்ஸாக இருக்கும். இது வந்து டார்க் கலர்ஸ். ஸோ அதனால் இதை பிக் பண்ணேன். இதோட ஸ்வாட்சஸும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷேட் எடுக்கிறேன். இப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஷேட்.
ஸோ இதான் தான் ஷேட்ஸ். இங்கே வந்து ஃபுல்லாக ரெட் ஷேட்ஸ் இருக்குது அண்ட் கீழே வந்து ஃபுல்லாக ஒரு ப்ரௌன் இருக்குது அண்ட் ஒரு நியூட் ஷேட் இருக்குது அண்ட் ஃபுல்லாக வயலட்ஸ் இது. ஸோ இந்த பேலட் ஏஞ்சல்ஸில் நான் வாங்கின லாஸ்ட் ப்ராடக்ட் இந்த ப்ரஷ் கிட்டு தான். ஆல்ரெடி என்கிட்ட ப்ரஷ் கிட் இருக்குது, பட் அது பத்தலை. ஸோ இது வாங்கினேன். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக ப்ரொஃபஷ்னல் கிட் இது. ஸோ இப்படி இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஐ மேக்கப்கானது கொடுத்துருக்காங்க. ஐ மேக்கப்புக்கு தான் நம்மளுக்கு நிறைய ப்ரஷ் தேவைப்படும். ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அகைன் அதே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஐலைனர் அப்ளை பண்ண, க்ரீஸ் க்ரியேட் பண்ண, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்பஞ்ச் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பஞ்ச் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்மளுக்கு கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்மோக்கி லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பூலி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய ஃபேன் ப்ரஷ் கொடுத்து நம்மளுக்கு பவுடர் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக. இங்கே வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்குது, கன்சீலர் ப்ரஷ் இருக்குது, எல்லா ப்ரஷ்மே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ப்ரொஃபஷ்னல் கிட் இது. இதில் டோட்டலாக 32 ப்ரஷஸ் இருக்குது. ஸோ ஏஞ்சல்ஸில் வாங்கினதெல்லாம் முடிஞ்சிருச்சு. வாமையால் இப்போ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லேஷஸ் பிக் பண்ணியிருந்தேன். ஒரே லேஷஸ் 2 வாங்கினேன். இதனோட நம்பர் வந்து 64. இது அவங்களோட பிராண்டே HR அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே வந்து நல்லா லாங்காக ட்ரமாட்டிக்காக இருக்குது. ஸோ நம்ம மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்காக வாங்கினேன் இது. அண்ட் ஒன்று வந்து பிரைட்ஸ்க்காக வாங்கினேன். சில பேர் வந்து லைக் பண்ணுவாங்க லாங்காக வேணும் அப்படின்னு. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இது வந்து பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று எனக்கு, ஒன்று பிரைட்ஸ்க்கு. வேணும் அப்படின்னா நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு சும்மா கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வாங்கினேன். ஸோ முகூர்த்தம் லுக் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லேஷஸ் குட்டியாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேக் ஹோம் டூல். இது வந்து ஈஸியாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே பேக் ஹோம் ஆகுது. இதில் நம்ம நார்மல் கோமில் பண்ணுறதை விட இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது நல்லாவே பேக் ஹோம் ஆகுது. ஸோ அதுக்காக இது வாங்கினேன். அண்ட் பிரைட் செயின் வாங்கினேன், பின்னலில் வச்சு பின்னுறதுக்காக. இது ஒரு பேக்கெட் வாங்கினேன். அண்ட் ஏர் ஸ்ப்ரே எடுத்துருந்தேன். இது வந்து 6. ஏர் ஸ்ப்ரே வாங்கும் போது எப்பவுமே நம்பர் பார்த்து வாங்கணும். இங்கே 6ன்னு போட்டிருக்காங்க. 6ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஹெவியாக ஹோல்ட் பண்ணும். 5, 6 அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், அல்டிமேட் ஹோல்டு அப்படின்னு. நல்லா நம்மளோட ஏர் ஸ்டைல் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஒரே பிளேஸில் பிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்காக தான் நீங்கள் 5, 4 அந்த மாதிரிலாம் கூட உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். டெய்லி யூஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 4, 5 அப்படி இல்லைன்னா 3 கூட கரெக்டாக இருக்கும். 3லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, அதெல்லாம் கூட கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லென்ஸ் எடுத்திருந்தேன். ஃப்ரெஷ் லுக்லேருந்து ஹேசல் கலர். இப்போலாம் ஹேசல் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோடய பிரைட்ஸ்க்குமே அதே வாங்கிட்டேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கிட்ட கொண்டு வந்தால் அது டிடெக்ட் ஆக மாட்டுது. நான் கேம் எதுவும் வச்சிடல, ஃபோனில் தான் எடுக்கிறேன். அதனால் டிடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது டிடெக்ட் ஆகலை. ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஷேட் இது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன் நான் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ண வீடியோவில். அதே ஷேட் தான் இது. அது வந்து ஒரு 5 பேர் வாங்கிக்கிட்டேன். 10 லென்சஸ் இருக்கும் ஒன்றா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். பின்னலில் போடுற நெட் இது, பிரைட் நெட். ஸோ லாஸ்ட் ப்ராடக்ட்டும் இது தான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நான் வாங்கினது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாத்தோட ரேட்மே நான் வந்து கீழே கொடுத்துட்றேன். எந்த ஆஃபர்லேயுமே வாங்கலை. நான் டேரெக்டாக ஷாப் போய் வாங்கினதுனால எந்த ஆஃபருமே அவங்க பண்ணலை, அப்படி தான் கொடுத்து. ஸோ இப்போ வாமையாக்கும் ஏஞ்சல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமையாவில் வந்து எல்லா ஏர் அசசரிஸுமே வச்சுருப்பாங்க. பட் ஏஞ்சல்ஸில் வந்து எல்லா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க. ஆனால் வாமையாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாமையாவுக்கு போகலாம். இல்லை எனக்கு லோக்கல் பிராண்டே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏஞ்சல்ஸ் போகலாம். மோனிகான ஒரு ஷாப் கூட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அங்கே
அங்கே வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினது, அதனால தான் சரி இப்போ இதுக்கு ஷோ பண்ணிவிட்டு அப்படின்னு நான் காட்டல. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இதெல்லாம் தான் வாங்கினேன். அண்ட் வந்து ஒரு ஆப் டம்மியும் வாங்கியிருக்கேன், ஆப் டூல்ஸ் வாங்கியிருக்கேன். அது நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அந்த ஆப் டம்மி பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதுவுமே நான் வாமையால் தான் வாங்கினேன். எவ்வளோக்கு வாங்கினேன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக கூட இருக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ஹால் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye bye from Dharani. Bye.